நல்ல ஆலோசகர். ஒவ்வொருவர் வாழ்விலும் நல்ல ஆலோசகர் இருக்க வேண்டும். அதன் அவசியம் என்ன என்பதைத்தான் முதல் வாசகமானது இன்று நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது. பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் என்று சொல்வார்கள். அப்படி பார்க்கும் பொழுது பஞ்சமே வந்துவிட்டால் எல்லாமே பறந்து போகும். அப்பேற்பட்ட ஒரு நிலைமையைத்தான் எகிப்து நாடு சந்திக்கின்றது. அந்த நாட்டில் பஞ்சம் தலைவிரித்து ஆட ஆரம்பிக்கின்றது. நைல் நதி பாயக்கூடிய நாடுதான். ஆனால் அந்த நாட்டிலே பஞ்சம் வந்தால் பாரவோன் அரசன் நிலைமையை சமாளிக்க முடியவில்லை. மக்கள் எல்லாரும் சென்று அரசனிடம் கூக்குரலிட்டு அழுகிறார்கள். இன்னும் சிறிது நேரத்தில் அங்கு வன்முறை வெடிக்கக்கூடிய அபாயமும் கூட இருந்தது. அந்த நேரத்தில் தான் நல்ல ஆலோசகரின் தேவையை உணர்ந்தவராய் பாரவோன் செயல்படுகின்றார். அந்த இடத்தில் அவர் நான் பெரியவனா அல்லது அவர் பெரியவரா என்று பார்க்கவே இல்லை. ஆலோசனை தான் பெரியது என்று சொல்லி, நீங்கள் எல்லோரும் யோசேப்பிடம் செல்லுங்கள், அவர் உங்களுக்கு வழிகாட்டுவார் என்று சொல்லி யோசேப்பிடம் அனுப்பி வைக்கின்றார். அப்படி அனுப்பி வைத்த பிற்பாடுதான் யோசேப்பு தனது நல்ல ஆலோசனையால் மக்களை அமைதிப்படுத்துகின்றார். அதற்கு பிற்பாடு தானியங்களை மக்களுக்கு எடுத்து கொடுத்து, அந்த நாட்டில் மட்டும், உலகமே பஞ்சத்தில் மூழ்கியிருந்த பொழுது எகிப்து நாட்டில் மட்டும் பஞ்சமே இல்லாத அளவிற்கு நிலைமையை சமாளிக்க முடிந்தது. அன்பார்ந்தவர்களே, நமது வாழ்விலும் நல்ல ஆலோசகர் ஒருவர், அது ஆன்மீக வாழ்வாக இருந்தாலும் சரி, உலக வாழ்வாக இருந்தாலும் சரி, நல்ல ஆலோசகர் ஒருவர் நிச்சயமாக தேவை. எங்கு தேவை தெரியுமா? குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு கணவன் ஒரு நல்ல ஆலோசகராக இருக்க வேண்டும், மனைவி கணவனுக்கு ஒரு நல்ல ஆலோசகராக இருக்க வேண்டும், இரண்டு பேரும் சேர்ந்து குழந்தைகளுக்கு நல்ல ஆலோசகராக இருக்க வேண்டும். எல்லாருக்குமே பிரச்சனை என்பது வரக்கூடியதுதான். உணர்ச்சி வசப்பட்ட நேரத்தில் பிரச்சனைகள் சமயத்தில் இருப்பார்கள். உணர்ச்சி வசப்பட்ட நேரத்தில் அவர்கள் என்ன முடிவு எடுப்பார்கள் என்றே தெரியாது. அந்த நேரத்தில் வாழ்க்கை துணைவர்களும் பெற்றோர்களும் நல்ல ஆலோசனை வழங்கும் பொழுது அவர்கள் தலை நிமிர்ந்து நிற்பதற்கு அவர்களுக்கு அது உதவியாக இருக்கும். அதே போன்று வாழ்க்கையில் குடும்பத்தை தாண்டியும் ஒரு நல்ல ஆலோசகர் இருப்பது நல்லது. ஆன்மீக ஆலோசகராகவும் இருப்பது மிகவும் சாலச் சிறந்தது என்பதை உணர்ந்து நல்ல ஆலோசகர்களை நமது வாழ்வில் வைத்துக் கொள்வோம்.